ஏங்க திமுக அரசு திட்டங்கள் எல்லாம் சீமான் குறை சொல்லிட்டு இருக்காரு. அவர் பாட்டை உக்காந்து சொகுசா கேட்டுங்கிறீங்க. அது சீமான் பாட்டா? வேற என்ன? எப்படிப்பட்ட சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படத்தினுடைய பாட்டு. பராசக்தி, கலைஞர், சிவாஜி அப்படின்னு எப்படிப்பட்ட பாட்டு. நான் இதில் வர சீமான்ற வார்த்தை எடுத்துன்னு பேசுகிற பாரு, இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. சரி, அப்படி என்ன சொன்னான் சீமான்? திமுக அரசு திட்டத்தை என்ன தவிர சொல்லிட்டாரு அவரு? அவரு உலகத் தமிழர்களுக்கு அதிபராச்சா. அவருக்கு யாரும் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை உண்டு, குறை சொல்றதுக்கு உரிமை உண்டு. சரி, அப்படி என்னதான் சொன்னான் அந்த அதிபன்? காலை உணவு திட்டத்தை பத்தி குறை சொல்லியிருக்காரு. 5 நாளும் உப்புமா மட்டும்தான் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, உப்புமா மட்டுமா போடுறாங்க? என்னென்ன போடுறாங்க? ஒரு நாள் அரிசி உப்புமா, ரவை உப்புமா, பொங்கல், ஒரு நாள் கிச்சடி, ஒரு நாள் சேமியா உப்புமா போடுறாங்க. எல்லாத்தோடையும் பருப்பு வச்சு சாம்பார்ல காய்கறிகளோட தான் போடுறாங்க. பெரிய அளவுக்கு செய்யும் போது இப்படிதான் செய்ய முடியும். காலை உணவு திட்டத்தினால மாணவர்களுடைய படிக்கும் திறன் அதிகரிச்சிருக்கிறத ஆய்வுல தெரிய வந்திருக்குது. சரி, ஆனா இந்த சீமான் என்ன கேள்வி கேட்கறான்? பெத்த பிள்ளைங்களுக்கு கூட சோறு போட முடியாத அளவுக்கு தான் இந்த திராவிட ஆட்சி 60 வருஷமா நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாரு அவரு. வேற என்ன குறையும் சீமானுக்கு? கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அத நான் கேட்டனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. மாணவிகளுக்கு அரசாங்கம் இப்போ மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அந்த டிகிரியை கரெக்டாக அவங்க முடிக்கணும். அப்போதான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அந்த தலைமுறை வந்து ஒரு நல்ல செழிப்பாக வளரும் அப்படின்றதுக்கான திட்டம் இது. ஒரு பக்கம் பெண் கல்வி வந்து உயர்கல்வி நிலைமைக்கு உயருது. இன்னொன்று அந்த வறுமை ஒழிக்கப்படுது. வறுமை ஒழிப்பு திட்டம் இது. ஒரே கல்லில் 2 மாங்காய். இதெல்லாம் இவர் குறை சொல்லணுன்ட்டு ஏதாவது பொய் போகிற போக்கில் எதுனா அடிச்சு விடு. அவன் என்ன கேள்வி கேட்க போகிறான்? ஏன்னா நான் தான் 50,000 யானை ஒரே கப்பலில் ஏற்றுனாங்கன்னு சொன்னேன். அதை பற்றி யாரும் கவலைப்படல. இப்போ கண்ணெதிரில் நடக்கிறது அவங்களுக்கு தான், அந்த பயனாளிகளுக்கு தான் அதனுடைய அருமை பெருமை எல்லாமே தெரியும். இவருக்கு என்ன இருக்கு? இப்போ மதிய உணவு திட்டத்தால மாணவர்களுடைய வருகை அதிகரிச்சிச்சு. அது ஒரு காலகட்டம். காலை உணவு திட்டத்தால மாணவர்கள் வந்து சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வர்றதுக்கான ஒரு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10 மணி 10:30 மணி கடைக்கு போயிட்டு அப்பா அம்மாக்கு தேவையான வேலை எல்லாம் செஞ்சுட்டு லேட்டா தான் வருவாங்க பசங்க. காலை உணவு திட்டம் அதுக்கான ஒரு நாள் வாய்ப்பு அமைஞ்சிச்சு. மாணவர்கள் காலையில வந்துட்டா சாயங்காலம் வரைக்கும் பாதுகாப்பா மாணவர்கள் இருக்கிறதுக்கான பசி இல்லாமலும் இருப்பாங்க, பாதுகாப்பாவும் இருப்பாங்க. இது மாதிரி அதே மாதிரி இந்த கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து ஒரு குழந்தைய வந்து 12வது முடிச்சிட்ட உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. குழந்தை திருமணத்தை தடுக்குது. இப்ப 1000 ரூபாய் கொடுக்கறதுனால அவங்க வந்து அந்த 3 வருஷம் ஆர்வம் வந்துடுது இல்ல. எல்லாம் வீட்டுக்கு ஒரு பட்டதாரின்றது இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துல பட்டதாரி இல்லாத வீடே இருக்காது. அந்த மாதிரி ஆயிடும். அதை விட என்ன ஒரு சிறப்பு இருக்கும் ஒரு நாட்டுக்கு? 60 வருஷமா ஆட்சி பண்ணியும் இன்னும் வறுமை ஒழிஞ்ச பாடு இல்லையேன்றாரு. அவருக்கு அடிப்படை அறிவே இல்லைன்னு தெரியுது. உலகம் முழுக்கவே வறுமை உண்டு. அமெரிக்கான்னு சொல்றோம் இல்லையா பெருமையா, அமெரிக்காவிலையும் வறுமை உண்டு, ஏழைகள் உண்டு. அரபு நாடுக்கு இங்கிருந்து வேலை தேடி போறாங்க. இப்போ பெரிய பணக்கார நாடாயிடுச்சு, உலகத்தில் பெரிய பணக்காரர்களும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த நாட்டிலையும் வந்து வறுமை இருக்குது. அந்த நாட்டில் கூட இந்த ஏழைகள் சாப்பாடுன்னு ஒன்று இருக்குது, குபூஸ் அப்படின்னு, சாதாரண ரொட்டி. அந்த ரொட்டியை சாப்பிட்டு வாழறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதே போல் இங்கேருந்து வேலைக்கு போகிற தொழிலாளிங்கெல்லாம் அதை சாப்பிட்டு தான் பணத்தை சிக்கனம் பண்ணி நம்ம ஊருக்கு அனுப்புகிறாங்க பணத்தை. அதனால் எல்லா ஊர்லேயும் வறுமை ஏழ்மைன்றது இருக்கும். அது இல்லாத நாடே கிடையாது. இவ்வளவு பணக்கார நாடுன்றாங்க, அங்க கூட ஏன் இவ்வளவு ஏழ்மை இருக்குது? அங்கேயும் வந்து இது போல வறுமை ஒழிப்பு திட்டங்கள் எல்லாமும் இருக்குது. என்னென்னமோ பல திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க.
இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்திக்காதவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஒரு பக்கம் சோம்பேறிகள், வேலைக்கு போகாத சோம்பேறிகள்ன்றவங்க எல்லா நாட்டிலையுமே கொஞ்சம் இருப்பாங்க. சம்பாதிக்கிற பணத்தை ஆடம்பரமாக செலவு பண்ணி அழிச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு சேமிப்பு இல்லை, அப்புறம் பசங்களுக்கு படிப்புக்கு இல்லை, மருத்துவ செலவுக்கு இல்லைன்னு அப்படி அவங்களுக்கு ஏழ்மை அப்படி உண்டாகிறது உண்டு. ஒரு குடும்பத்தில் சம்பாதிக்கிற ஒரு ஆள், பிரெட் வின்னர்னு சொல்லுவாங்கல்ல, அவர் திடீர்னு செத்து போயிடுவார். அப்போ அந்த குடும்பத்துக்கு வருமானம் இல்லாமல் போகும்போது அது ஏழை குடும்பமாக ஆகிடும். அதே போல் ஒரு தொழிலில் நஷ்டமாயிடுது, திடீர்னு அவங்க நல்லா தான் இருந்திருப்பாங்க, ஏழை ஆகிடுவாங்க. ஒரு வீட்டில் நிறைய பேர் நோயாளிகளாக இருப்பாங்க. சில வீட்டில் மருத்துவ செலவுக்கே அவங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் உண்டு. எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு, உலக பொருளாதாரம் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு வேலை வாய்ப்புகள் திடீர்னு கம்பெனிகளை மூடிடுவாங்க. அப்போ அவங்க வந்து திடீர்னு நடுத்தருக்கு வந்துடுவாங்க. அப்படி நல்லா இருக்கும்போது அந்த ஏழ்மை நிலையை அவங்க கடக்கிறதுக்கு ஒரு தலைமுறையோ 2 தலைமுறையோ கூட ஆகிடும். அதனால் அவங்கள வந்து திடீர்னு ஒரு வாரம் 10 நாளில் ஏதாவது நிவாரணம் கொடுத்தெல்லாம் அது திரும்ப அவங்கள பழைய நிலைக்கு எல்லாம் கொண்டு வர முடியாது. அவங்க திரும்பவும் ஏதாவது உழைக்கணும், ஒரு வேலைக்கு நல்ல வேலைக்கு போகணும், அது கிடைக்கணும். இது எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஏழ்மைன்றதும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து நம்ம ஏதோ பணத்தை அச்சு கொடுத்துட முடியாது. உழைப்பு தான் பணமாக மாறும். அப்போ ஏழைகள் இருப்பாங்க. ஆனால் அவங்க நடுவில் அந்த அடுத்த தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு உயர்ற வரையிலும் இடைக்கால நிவாரணமாக இந்த மாதிரி இலவசங்கள், இலவச உணவு, கல்வி, மருத்துவம் எல்லாம் இலவசம். இவரே சொல்வார் இலவசம், எல்லாம் இலவசம் பண்ணிடுவார், எல்லாம் இலவசம் பண்ணிடுவார்னு சொல்லுவார்ல. இவர் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவார். இவர் பெரிய புரட்சியாளர். எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்தையும் அரசு வேலையை ஆக்கிடுவேன், விவசாயம் தான் முதல் தொழில், அது சோறுப்பா சோறு, சாப்பிட்டுவேருன்னு வேலை செஞ்சா சாப்பிட்றதுக்கு சோறு அப்படின்னு நல்லா கேள்வியெல்லாம் கேட்பாரு. ஆனால் இவர் அப்படியே ஒரு சேகுவாரா பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி வீர நடை நடப்பார். இவரே சேகுவாரான்னு நினச்சிக்குவார். அப்படி ஒரு நடையை நடப்பார். நடந்துட்டு வந்து புரட்சி அவ்வளோ சேகுவாரான்னு கையை இப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு கத்துவார். அந்த சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோவோட சேர்ந்து கியூபாவில் புரட்சியை ஏற்படுத்தி அந்த நாட்டில் அவர் வந்து அந்த நாட்டு ரிசர்வ் பேங்க்கில் 14 வருஷம் தலைவராக இருந்தார் சேகுவேரா. அந்த நாட்டிலேயே வறுமை 52% மேலே இருக்குது. ஏழ்மை, வறுமை ரொம்ப கொடுமை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இவர் சொல்கிற அந்த தற்சார்பு பொருளாதாரம்னு சொல்கிறாருல, விவசாயம் தான் முக்கியத்துவம், அதை சார்ந்த தொழில் மட்டும்தான் பண்ணுவேன்னு அந்த வேலையை பண்ண ஒரு புரட்சியாளர், புரட்சி நாடு தான் இந்த கியூபா. அதனால் அது வறுமையின் பிடியில் தள்ளப்பட்டுருச்சு. பேருக்கு அது வந்து ஒரு காலத்தில் உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது சர்க்கரை வியாதி வந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த நொந்து நூலாயிடுச்சு அந்த நாடு. அதனால் இவர் சொல்கிறது எல்லாமே பொய். படிக்காதவன் யாருக்கிட்டையாவது போய் இதை சொன்னால் ஆனும் வாயை பொழந்துட்டு கேட்பான். வரலாறு தெரிஞ்சவங்க படிக்கிறவங்க கிட்ட போய் இந்த கதையெல்லாம் சொன்னால் ஒன்று அடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சில சமயத்தில் தவிர்க்க முடியாமல் இந்த மறுப்பெல்லாம் சொல்லி தான் தேர வேண்டியதாக இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னமும் வறுமை முழுசா ஒழிலையே அப்படின்னு கேட்குறாருல்ல, அதுக்கு இந்த சீமானும் ஒரு காரணம். என்னது சீமானே காரணமா? எப்படி? அவர் தான் ஆட்சியில் கூட இல்லையே, எப்படி அவர் போய் காரணமா இருக்க முடியும்? ஆமா, அவர் ஒரு கவுன்சிலராக கூட ஜெயிக்கல, அது வேற விஷயம். இப்போ இவங்க கட்சிக்கார தம்பிங்கெல்லாம் சேர்ந்து இவருக்கு மாசம் மினிமம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஆமா, திரள் நிதி இவருக்கு 10 லட்சம் ரூபாய். அது ஒரு 1000 பேர் ஒரு 1000 ரூபாய் மாசம் கொடுக்கலாம், அப்புறம் என்ன கட்சி அப்படின்னு. ஆக ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் தொகையா கொடுத்துடணும். அது இல்லாம குடிக்கிறதுக்கு ஃபாரின் சரக்காக வாங்கி அடிக்கணும். அப்புறம் இவர் தங்கறதுக்கு போற இடம்லாம் தங்கறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடணும்.
ஒரு ஒரு நாள் வாடகை 32,000 ரூபாய். அந்த ரேஞ்சில் தான் ரூம். அது கம்மியாக இருந்தால் அவர் தங்க மாட்டார். அவர் அப்படி படுத்தா முள் படுக்கையில் படுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 32,000 ரூபாய் வாடகை இருக்கிற ஹோட்டலில் தான் தங்குவார். அப்புறம் இவருடைய இசுசு காருக்கு டீசல் போடணும். அந்த காரை பீரியாடிக்கலாக சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அவர் டிரைவருக்கு பேட்டா கொடுக்கணும். இவருக்கு பாடி கார்டுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அவங்களுக்கு சோறு போடணும். எல்லாம் இந்த தம்பிமார்கள் நம்ம தலைவர் நாளைக்கே புரட்சியை உண்டு பண்ணிட்டாருன்னா, இந்த ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா, ஏன்னா இந்த நிலம் என் கையில் சிக்கிச்சு மொத்த பேரும் இப்படி இதை நினச்சி அவங்க தம்பிமார்கள் எல்லாம் சின்ன பின்னமாயிட்டானுங்க. அதான் இப்போ எல்லாம் கட்சியை விட்டுட்டு அப்பா சாமி விட்டா போதும் அப்படின்ட்டு வேற கட்சிக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவங்க வீட்டில் இருந்த அண்டா குண்டாம் அது இது எல்லாத்தையும் அடகு வச்சு அந்த தம்பிமார்கள் வறுமையில் போயிட்டாங்க. குறைஞ்சபட்சம் அதில் ஒரு 5% வறுமையில் இருக்கிறவங்கள 5% எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் சீமான் தான். பாவங்க, நாம் தற்குறி கட்சி தம்பிங்க. என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கே புத்தி வந்தாதான். இன்னும் ஆமகரி கதையை கேட்டு வாயை பொழந்துக்கிட்டு இருந்தா என்ன இருக்கிறவங்களோ வறுமைக்கு போக வேண்டியது தான், பிச்சை எடுக்க வேண்டியது தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. நன்றி.